அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நிறுவனத்தின் சார்பாக நான் இன்னைக்கு உங்க கூட பேச வந்திருக்கேன். இந்த வருஷத்துல 2026ல என்ன மாரியான மாற்றங்கள் நம்ம லைஃப்ல இருக்க போது? பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு குடுத்திருக்காங்க. நான் இன்னைக்கு பர்ட்டிகுலரா பார்க்கும்போது, சிம்ம ராசிய பத்தி பேசுறதுக்காக உங்க கூட வந்திருக்கேங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் இருக்கும். நாம என்ன மாரி கஷ்டங்கள அனுபவிச்சிருப்போம். ஏதாவது ஒரு வருஷத்துல நமக்கு நிம்மதி, சந்தோஷம் கிடைச்சிராதான்னு ஒவ்வொரு வருஷ முடிவிலயும் நம்ம எதிர்பார்ப்போட இருப்போம் இல்லையா? அது மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வருஷத்த 2026ல சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் என்ன மாரியான சூழ்நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில நிலவப் போது? நம்ம எத கடைபிடிக்கணும்? எதை கடைபிடிக்கக் கூடாது? எதெல்லாம் நம்ம பேட் ஹேபிட்டா நெனச்சுட்டு இருக்க விஷயங்கள் நமக்கு நல்லதா தெரியுதோ, அதெல்லாம் விடணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, இந்த காலகட்டம் நமக்கு சரியான காலகட்டம்ன்றத உங்கட்ட எடுத்துரைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க. பொதுவாவே சிம்ம ராசிய பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ குடுக்காம போனா நல்லாவே இருக்காது. ஏன்னா நீங்கலாம் ரொம்ப யூனிக்கான பெர்சன்ஸ். யூனிக்கான பெர்சன்ஸ இவங்க இல்லன்னா எதுவுமே இல்ல. ஏன்னா ஒரு சூரியன் ஒண்ணுதாங்க. சூரியன தாண்டி வேற எதுவுமே இல்ல. அது பக்கத்துல என்ன போய் நின்னாலுமே அதனோட வேல்யூபிள் கம்மி அப்படிங்கிற மாரி, சிம்ம ராசி அப்படின்னாலே சிங்கங்க. காட்டுல வாங்குற சிங்கம் எப்படி இருக்கும்? ஒரு கர்ஜனை. அதுக்குன்னு ஒரு தனித்துவம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்க. உங்க எதுலயுமே குறைச்சலா எடை போடவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தீர்க்கமாவும், தெளிவாவும் நடை, உடை, பாவனை, அதிகார தோரணை, ஆளுமை ஒரு விஷயத்த குடுத்தா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றத உங்கள தாண்டி வேற யாராலயும் யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகா ஒரு கட்டுக்கோப்பா வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு அப்படிங்கிறது உங்கட்ட இருக்கும். நாங்க ரொம்ப நல்லவங்க தாங்க. ஆனாலும் எங்கள கடவுள் சோதிக்கிறாருன்ற மாரி நீங்க புலம்பக்கூடிய விஷயம்லாம் எனக்கு கேட்குதுங்க. உண்மையிலே என்னன்னா, நல்ல விஷயங்கள் நெறைய பேருக்கு எப்பயுமே நல்லவங்கள சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாரியான ஒரு சோதனை காலகட்டம்ன்ற மாரியான அமைப்புலலாம் நீங்க லாக் ஆயிருக்கீங்க. அத பத்தி விளக்கமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறப்போ, ஆளுமை பண்பு எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு, நல்ல தலைமைத்துவம் இவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தா கூட, சில நேரங்கள்ல அந்த முன்கோபத்தினால நமக்கான விஷயங்கள் நம்ம கிடைக்க வேண்டிய ஆசைகளையோ, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிராப்தத்தையும் நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறீங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பா இருக்கு உங்களுக்கு. பர்ட்டிகுலரா பார்த்தோம்னா 2026ல உங்களுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் உங்க தலை மேல உட்கார்ந்துருச்சு இல்லையா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலயும் சரி, அதே மாரி 11ஆம் இடத்துலயும் இந்த குருவினுடைய டிரான்சிஸ்ட் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ, இந்த சனியினுடைய நிலையா இருக்கட்டும், அதே மாரி நமக்கு ராகு, கேது இதனுடைய தொடர்புகள். இத வச்சு தான் நம்மளுடைய கிரக வழிவிட பலனே நம்ம எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது உங்க தலை மேல கேது இருக்காரு. நான் எவ்வளவுதான் அடிச்சாலும் தாங்குறேன் அப்படின்ற மாரியான ஒரு நிலையில நான் என்ன இந்த அளவுக்கு தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குதே இந்த கிரகம்ன்ற மாரி இருக்கும். ஏன்னா, அதிகார தோரணை, கர்வம், ஒரு சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு தான் இந்த சோதனை காலமா இருக்கு அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா, நம்ம எங்கேயுமே என்னடா நம்ம வீட்ல இருக்கோம். நம்ம அம்மா, அப்பா நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்டு கேட்டு செய்ற நம்ம ஒய்ஃபா இருக்கட்டும், நம்ம பிள்ளையா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மள மதிக்கவே இல்லன்ற ஒரு மனநிலையில நீங்க வருத்தத்துல உட்கார்ந்திருப்பீங்க. ஏன்னா, உங்களுக்கான வார்த்தை, உங்களுடைய பேச்சுக்கான ஒரு அடையாளம் இந்த காலகட்டத்துல ரொம்ப இல்லாத மாரியான ஒரு நிலை இருக்கும். இதெல்லாம் நீங்க நெனச்சு துவண்டு போகக்கூடாது. என்னடா 2026 எனக்கு நல்லா இருக்கும்னு நெனச்சு சொல்றீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்னடா எடுத்தோனே இப்படி சொல்றீங்களே மேம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா 2026ல உங்களுக்கு ஒரு அனுபவ பாடம். யார் எப்படி இருக்காங்க? யார் நல்லவங்க? யார் கெட்டவங்க? உண்மையான முகத்திரைகள் உங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிடும். இவன்லாம் இத்தன நாள் உங்ககிட்ட நீங்க பழகிட்டு இருக்கானா? அவன் யாருப்பா? என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்குவம் வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அந்த குடும்பம் எனக்கு எடுத்தோனே எல்லாருக்கும் என்னங்க ஆசை? ஒரு நல்ல குடும்பம் அமையணும். நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கணும். வாழ்க்கை துணை இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கெரியர் இருக்கணும். குழந்தைங்கன்ற விஷயத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும். இதத்தான் நம்ம எதிர்பார்ப்போம். இதுல ஏன் எனக்கு மட்டும் லாக்கிங் ஆகுதுன்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். எப்பயுமே தலைமைத்துவமா இருக்கீங்க, தனித்துவமா இருக்கீங்கன்ற பட்சத்துல நீங்க இருக்கும்போது தான், உங்களுக்கு சோதனை காலம்னு நான் சொன்னேன் இந்த 2026. எனக்கான நான் கேட்கிற இடத்துல பணம் குடுக்குறான். அதாவது கடன் இருக்கு. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன வாங்கி அடைச்சுருவோமா? நமக்கு மரியாதை போடுதே! அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, பெரிய லாக்கல்ல மாட்டிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமான கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. இந்த வருஷத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முதல் விஷயம் என்னவா இருக்கணும் அப்டின்னா, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன வாங்கி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த காலகட்டம் ஒரு பிளானிங் பீரியடா எடுத்துக்கோங்க. 2026ல நான் என்ன என்னோட லைஃப்ல ஒரு அச்சீவ்மென்ட் பண்ண போறேன். ஒரு புதிய தொழில விரிவாக்கம் பண்ண போறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்க. இருக்கிற தொழில இருக்கிற மாரியே கொண்டு போயிட்டீங்க அப்டின்னா, பிரச்சனை இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகும். பெரிய என்னமோ தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியான ஒரு காலகட்டமா இருக்கும். இதுல என்னன்னா, நம்ம சுயமரியாதை, கௌரவம், நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இப்படி இருக்கக்கூடிய ஆள என்னடா என் பொண்டாட்டி கூட என்ன அண்ணன் மதிக்க மாட்றா! என் வீட்ல இருக்க என் பையன் என் பேச்ச கேட்க மாட்றான்ற ஒரு மன வருத்தம் வரும். என்னடா நம்ம கையில வருமானம் இல்ல, நமக்கான மரியாதை இல்லன்ற மாரி ஃபீலிங் இருக்கா? அதெல்லாம் நீங்க தூக்கி போடணும். என்ன காரணம்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. எப்பயுமே ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, நம்ம ஒய்ஃப் கூட கான்வர்சேஷன் தப்பா இருக்கும். புரிதல் தவறா இருக்கும். "எப்பா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு என் பொண்டாட்டி சம்பாரிச்சா என்ன? நான் பார்த்துண்டா என்ன?" எப்பயுமே தலை மேல கேது இருக்குன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்க தானே செய்யும். 7ஆம் இடம் என்ன?
களத்திர ஸ்தானத்த குறிக்கக்கூடிய அமைப்பு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சமாகுறாரு. அப்ப பணம் வரதுல தடை இருக்கும். சனியினுடைய பார்வை படுறது. இருந்தாலும் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். நம்ம எடுத்தோனே இன்னைக்கு வருமானம் வரலையேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயம் சொன்னேன். சுயமரியாதைன்னு ஒரு விஷயம் சொன்னேன். இதை எங்கெங்க போய் நம்ம தாழ்ந்து போறோம். நம்ம பொண்டாட்டிட்ட நம்ம தாழ்ந்து போனா என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாரி போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத குடும்ப பிரிவு வராது. தேவையில்லாத பிரச்சனை வராது. இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்ல இருக்கவங்களே நம்ம குடுக்கக்கூடிய அன்பு குடுக்கல, பாசம் குடுக்கல. இதுக்கு எதுக்கு நம்ம வெளியில தேட ஆரம்பிச்சோம்னா, இந்த மாரி பிரச்சனைய நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, உங்களுடைய அதாவது லக்னத்துல கேது இருக்கும்போது, நம்மளோட ராசியில அதாவது சிம்ம ராசியில கேது இருக்கும்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகறாரு பார்த்தீங்களா? பெண் ரீதியா பிரச்சனைய சந்திப்பீங்க. பண ரீதியா பிரச்சனைய சந்திப்பீங்க. தேவையில்லாத உள்ள வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருந்தா கூட வந்து வம்பு வழக்குன்றது மாரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான். இன்னைக்கு காசு இல்லன்னு மதிக்கலன்றதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். ஓகே. ஏதோ வீட்ல வந்து ஒரு மனஸ்தாபங்கள் வர மாரி இருக்கு. எப்பயுமே நமக்கு என்ன நேரகாலம் நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காத வரைக்கும் பிரச்சனை. தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அப்ப கடந்து போறதுக்கு கத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில வந்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதுவும் 2026 சூப்பர் பிளானிங் பீரியட். அடுத்து 2027 வெயிட் அண்ட் சி ஐ அம் வெயிட்டிங் அப்படின்ற மாரி ஒரு ரீ என்ட்ரி குடுப்பீங்க பார்த்தீங்களா? எவன்லாம் உங்கள வந்து "நீ எல்லாம் ஒரு ஆளாயா?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை அபரீத வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா, புடி நான் வந்து இவங்கலாம் ஒண்ணுமே பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு என்ட்ரி குடுப்பீங்க. அத வந்து நீங்க எந்த காரியமும் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, வாய் விட்டு சொன்ன காரியம் நடக்காம போயிடும். அதனால உங்களோட பிளானிங்க உங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த டைம்ல நீங்க ஓப்பனா பேசக்கூடாது. எந்த ஒரு தொழிலையும் விரிவுபடுத்துறேன், அதிகபட்சமா ஆசைப்படுறேன்ற மாரி பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, அந்த இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நெறைய வரும். அஃபையர், பஞ்சாயத்து இதெல்லாம் சந்திக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அன்ப வீட்டுக்குள்ள தேடுங்க. பொறுத்து போங்க. பிரச்சனை வராது. நம்மளே சும்மா இருந்தா கூட ஏன்னா எந்த கிரகம் நீச்சமோ, அது சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மள தேடி வரும். பணமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அப்ப இந்த காலகட்டத்தில நீங்க ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலை உண்டு. அதே மாரி வீட்ல வயசானவங்க இருக்காங்கன்னா, அவங்களோட உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கணும். உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியட்ல என்னதான் இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலே நமக்கு நிம்மதி போச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நம்ம மேல வந்து கேது உட்காரும்போது, சுருக்கம். நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கான சூழ்நிலைகள் அமையாது. ஒரு மாரி மன அழுத்தத்துல உட்கார்ந்திருப்போம். தேவையில்லாததெல்லாம் உட்கார்ந்து சிந்திப்போம். அந்த மாரியான நிலைகள் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க. எக்சர்சைஸ் இந்த மாரியான விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பாரம்பரிய உணவு முறைகள தேடி தெரிஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏதாவது பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப வந்து பேசினா ஒரு சண்டை சச்சரவு வரும். முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடுத்து போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வராது. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்த பகிர்ந்தளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கட்டத்துல வரலாம். அப்பதான் தெரியும், இவ்வளவு நாள் நல்லவங்களா இருந்தாங்களா? கெட்டவங்களா இருந்தாங்களா? இவங்க எப்படி பாதி பாதி கேட்கிறாங்களா? பங்கு போடும்போது பிரச்சனை வரும். கரெக்ட்டா டாக்குமெண்ட் இஷ்யூலாம் வரும். இப்பதான் இவங்களோட ரியல் ஃபேஸ்லாம் தெரிய வரும் உங்களுக்கு. சோ இதெல்லாம் நீங்க அதாவது பொருட்படுத்தாம நம்ம உறவு தானே! அப்படின்னு விட்டு குடுத்து போனீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான காலகட்டமா அமையப்போதுன்னு எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது, நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த காலகட்டம் பர்ட்டிகுலரா உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். ரிப்பேர் வைக்கும், தொல்லையா இருக்கும். நம்ம பாட்டுக்கு போவோம். எவனா வந்து இடிப்பான். பிரச்சனைலாம் சந்திக்கிற மாரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. பக்கத்து வீட்டுக்காரனாலும் இருந்தாலும் சரி, நம்ம போற வழியில ஏதாவது பார்க்கக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி, அனாவசியமா அட்வைஸ் யாருக்கும் பண்ணாதீங்க. உங்களோட வாய்ஸ் இந்த டைம்ல யாருக்கும் எடுபடாது. "நீ என்னய்யா சொல்றது? உனக்கெல்லாம் என்னய்யா தகுதி இருக்குன்ற" மாரி பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு நாவடக்கம் அவசியம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில கடைபிடிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ குலதெய்வ வழிபாடு. ஏன்னா தலைமையில கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. விட்டு போன ஒரு குலதெய்வ வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க எடுத்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதுல மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் பொருந்தும். பொதுவா வந்து இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தலாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப வந்து ஒரு கர்வத்தன்மை. சூரியன், கேது. எங்க அப்பாவே எனக்கு எதிரியா இருக்காருன்ற நிலையே இந்த நேரத்துல தோணும். அப்பா வந்து நம்ம பேச்ச கேட்கல. நமக்கு மதிக்கல. நம்ம குழந்தை நம்ம மதிக்கலன்ற மாரி எண்ணங்கள் வரும். சோ அவங்க அதுல கவனமா இருக்கணும். பூரம் நட்சத்திரத்துல இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்டின்னா, பெண் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு தேவையில்லாத வீண் வம்புகள்லாம் வரும். ஏன்னா கேது தடை இருக்கிறதுனால. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஒவ்வொன்னையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு வந்தீங்க அப்டின்னா, பிரச்சனை இல்லாம தப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி வண்டி வாகனம் மாத்துறது, ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது, இந்த காலத்துல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. அதாவது அடுத்த ராகு, கேது பயிற்சின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு நவம்பர் மாசத்துக்கு மேல தான் வருது. அதுவரைக்கும் உங்களுடைய பிளானிங்ஸ் எதையும் பெருசா பொருட்படுத்தாம அப்படியே கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
சிங்கம் வந்து சிங்கிளா இருக்காது. டபுளா இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்பயுமே சிங்கம் சிங்கிள் சிங்கிள்னே சொல்லிட்டீங்க. மேடம் எங்கள வந்து சிம்ம ராசிக்காரங்கள சிங்கிளாக்கி ஆக்கி விட்டுருவீங்க போலன்னு பல பேர் சொல்லக்கூடிய நிலைகள்லாம் உண்டு. ஸோ அப்படி கிடையாதுங்க. தனித்துவமா இருப்பீங்கன்றதுக்கான அர்த்தம் தான். நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காதல் திருமணங்கள் நடப்பதற்கான குடுப்பனை இருக்கு. அதாவது நல்ல முறையில நம்ம திருமணம் பண்றோமான்றத தாண்டி, பெற்றோர்களுடைய சம்மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பார்த்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. நமக்கு ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பொறுமை நிதானத்த கடைப்பிடிங்க அப்படின்னு. ஒர்க் பண்றீங்களா? எனக்கு மேல் அதிகாரி என்ன வேணா சொல்லட்டும்ப்பா. எனக்கு குரு இருக்காரு. 12ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன ஆகும்னா, சொல்லுவாங்க வேலையே போற மாரியான அமைப்புகள்லாம் சில பேருக்கு வரும். வேலையில மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள். அது எப்படின்னா, நம்ம அந்த இடத்துல பேசக்கூடாது. நாவடக்கம் அவசியம். என்ன என்ன நடக்குதுன்றத அனலைஸ் பண்றதுக்கான ஒரு பீரியடா நீங்க எடுத்துக்கோங்க. டெஃபினட்டா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நமக்கு மேல ஒருத்தன் சொல்றான்ப்பா, காது குடுத்து கேட்டோம்னா, நமக்கான விஷயங்கள்ல ஒரு நல்ல நிலைகள் நடக்க போகுதுன்றத புரிஞ்சுகிட்டு போறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். அதே மாரி தேவையில்லாத அ யாருடைய விஷயத்திலும் அனாவசியமான விஷயங்கள உள்கொண்டு வராதீங்க. இந்த காலகட்டம் அத கடைபிடிச்சுக்கோங்க. பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள்ல உங்களோட குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்கள மதிங்க இந்த காலகட்டத்துல. பெரியவங்களோட பேச்ச கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஸ்மூத்தான காலகட்டமா இருக்க போறது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே தனித்துவம். அந்த தனித்துவத்துக்கான பேர வந்து 2027 அப்படியே 26 முடிஞ்சு 27 ஆரம்பிக்கும்போது, நீங்க சூப்பரா இருப்பீங்க.